வணக்கங்க. இன்னைக்கு குக்கரில் மட்டன் பிரியாணி செய்கிறது எப்படி நான் காமிக்கிறேன். 750 கிராம் மட்டன் வாங்கி இந்த மாதிரி மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவி வச்சுக்கோங்க. வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் 3 வெங்காயம் நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுக்கோங்க. 2 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி இந்த மாதிரி பொடியாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. மிளகாய் காஞ்ச மிளகாய் 8, காஷ்மீரி மிளகாய் 4. இதை அரை மணி நேரத்துக்கு மட்டும் ஊற வச்சு வச்சுக்கிறோம். இதை நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அரிசி 3 கப் ரைஸ், இதையும் ஒரு அரை மணி நேரத்துக்கு மட்டும் ஊற வச்சுக்கணும். இப்போ குக்கரில் இது எப்படி செய்யுது நான் காமிக்கிறேன். அடுப்பில் குக்கரை வச்சுருக்கோம், அதில் நெய் போட்டிருக்குறோம். இப்போ 2 பிரியாணி இலை, 2 பட்டை, 2 அன்னாச்சி பூ, 4 ஏலக்காய், 10 கிராம்பு. இது கொஞ்சம் பொரியட்டும். இப்போ பட்டை கிராம்பெலாம் பொரிஞ்சிடுச்சு. நம்ம வெங்காயத்தை போட்டுக்குவோம். இது நல்லா வதக்கிக்குவோம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு அடுத்ததாக நம்ம 3 ஸ்பூனு இஞ்சி பூண்டு விழுது போடுறோம். இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்குவோம். இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிட்டு நம்ம ஒரு பிஞ்சு கல்பாசி, அதுக்கப்புறம் ரெட் சில்லி பேஸ்ட்டு நம்ம அரைச்சோம்ல அது, இதை போட்டு இதையும் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்குவோம். அடுத்ததாக தக்காளி போட்டு இதையும் நல்லா நம்ம வதக்கிக்குவோம். நல்லா கிரேவி ஆகிற அளவுக்கு வதக்குவோம். அடுத்ததாக நம்ம தயிர் போடுவோம். 1 கப்பு தயிர், இதையும் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம மட்டன் போடுவோம். அடுத்ததாக நம்ம மட்டன் போட்டுக்குவோம். மட்டன் போடும்போது கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டுக்குவோம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கொஞ்சம் புதினா தழை. இது கொஞ்சம் வதக்கி இந்த கறி தண்ணி விட்டுற பாடு நம்ம மூடிடுவோம். இப்போ கறி தண்ணி விட்டுருச்சு. இப்போ நம்ம 1.5 கப்பு தண்ணி ஊற்றிக்குவோம். கறி வேகணும். நம்ம 3 கப்பு ரைஸுக்கு 4.5 கப்பு தண்ணி வைக்கணும். இப்போ 1.5 ஊற்றிருக்கோம். இதை நல்லா வேகட்டும். குக்கரில் வெயிட் போட்டு ஒரு 3 விசில் வச்சு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம குக்கரில் நம்ம இந்த அரிசியை போட்டுக்குவோம். இப்போ நம்ம 3 கப் தண்ணி இதில் ஊற்றிக்கலாம். உப்பு மட்டும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பத்தலைனா போட்டுக்குவோம். இப்போ இதை மூடி நம்ம ஒரு விசில் வச்சு ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதை பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்கா உங்களுக்கு? நீங்களும் இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி செய்யுங்க. அதே மாதிரி ரைத்தாவும் நான் ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன், அதையும் இங்கே சேர்த்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சுவையாக இருக்கும். மீண்டும் சுவையான சுலபமான ஆரோக்கியமான சமையலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல பெல் டச் பண்ணுங்க.